ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது டீலிங் வித் மிக்கடோனா சிஸ்டர்ஸ் இஸ் பிரீஸோட எபிசோடு 14வது எக்ஸ்ப்ளனேஷன் தான். நீங்கள் ஒருவேளை 13வது எபிசோடை மிஸ் பண்ணியிருந்தால் வருத்தப்படாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் என்னது 2 பேரா? ஆமாம், அதுக்காக பர்ஃபெக்டான பிளான் ஒன்று இருக்குது. இதுக்கப்புறம் அங்கே மேட்சுக்கான நாளும் வருது. அன்னைக்கு எல்லாருமே ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு நம்ம நீக்கோவை பார்க்கணும்னு அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா நீக்கோவோட மேட்சும் அந்த பக்கம் போயிட்டுருக்கு. அங்கே நீக்கோ சைடில் நிற்கிறா. இதனால் மற்றவங்களுக்கு புரியலை. ஆமாம், இங்கே என்ன போய்கிட்டு இருக்கு, எதுக்காக நீக்கோ அங்கே நிற்கணும்னு. அந்த இடத்துல எதுக்குன்னு அவர் கேட்குறாரு. அதுக்குள்ளே நம்ம ஹீரோவே சொல்லிடுறான், 2 பேராக சண்டை போட போகிறோம்னு. ஆல்ரெடியா அவர் சொன்னார். அப்படி இவன் தோற்று போனா ஒண்டி தான் நீக்கோ அவரோட ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் தோக்கடிச்சா நம்ம நீக்கோ இங்கே இருக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை கேட்கும்போது அங்கே எல்லாருக்குமே இது கேவலமான ஸ்ட்ராட்டஜியாக தெரியும். ஏன்னா நம்ம ஆள் இந்த அளவுக்கு சீப்பாக போவான்னு அவங்க சுத்தமாக எதிர்பார்க்கல. நல்லா பாரு, நீ ஒரு வகையில் வில்லனாக மாறுற, பரவாயில்ல, நான் வில்லனாகவே இருந்துட்டு போகிறேன். இதுதான் ஒரு வழி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நம்ம ஹைட்டோ, அவர் ஒரு பெரிய ஸ்கூல்லேருந்து வந்திருக்காரு. அவர் கூட சண்டை போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நான் தான் ஃபஸ்ட்டு போகலாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு போகிறது மூலமாக என்னால் அவரை டேமேஜ் ஆக்க முடியும். அப்படி நீ பண்ண போனால் உன்னையே நீ சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி ஆகும். கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஜெயிச்சே தீருவேன். ஆனால் கையே பயங்கரமாக நடுங்கும். அதை பார்க்கும்போது அப்படியே கையை பிடிச்சிக்கிறான். அங்கே இதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் அவ சொல்கிறா, உன்னால் முடியும், நீ ட்ரை பண்ணு. ஆமாம், என்ன ஆச்சு சொல்லி நீ போல. அதுவா, நான் என்ன யோசிச்சேன்னா திரும்பவும் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு யோசித்தேன். இதனால் அவள் பின்னாடியே தட்டி விட்டு போடா அப்படின்னு அனுப்பிச்சிடுறா. உன்ன மாதிரி ஒரு எலியால் என்னோட நீக்கோவை பறிச்சுட்டு போக முடியும்னு யோசிக்கிறியா? நீக்கோ எனக்கு தான் சொந்தம். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், என்னால் இன்னைக்கு காட்ட முடியும் நான் யாருன்னு. ஆனால் அடுத்த செகண்டே நம்ம ஹீரோவோட நிலைமை தான் மோசமாக இருக்குது. என்னதான் நம்ம ஆள் ட்ரைனிங் எடுத்தாலும் வெறும் ஒரே ஒரு வாரத்துக்கு ஒண்டி தானே அவன் ட்ரைனிங் எடுத்தான். அதனால தான் அங்கே இப்படி ஆச்சு அவன் நிலைமை. நல்ல வேலை என்னையும் நீ ஃபைட்டுக்கு வர சொன்னியே, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? உண்மையாக சொன்னால் ஒரு வாரத்தில் நல்லாவே நீ தேறிட்ட. அங்கே நீக்கோ போகும்போது எல்லார பற்றியும் யோசிக்கிறா. அங்கே தோக்கக்கூடாதுன்னு இருக்கா. ஏன்னா தோற்று போயிட்டா அவ்வளவுதான். 3 பேரை திரும்பவும் பார்க்க முடியுமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி ஆகிடும். இப்படி இவ யோசிக்கும் போது பின்னாடியே அங்கே ஒரு குரல் கேட்கும். ஸோ நான் உங்களை திரும்பவும் பார்க்கணும். அங்கே சண்டையும் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவள் கிக் அடிக்கிறா. அவர் எல்லா அட்டாக்ஸையும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்ம நீக்கோவை சும்மாவா தண்டர் ஆஃப் சேக்கான்னு சொல்கிறாங்க. உண்மையிலே வேற லெவலில் அவங்க முன்னாடி யாராலையுமே நிற்க முடியாது. நீக்கோவுக்கும் புரியுது எல்லா அட்டாக்ஸையும் அவன் பிளாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான்னு. எனக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு என்னோட மூவ்ஸ் எல்லாமே தெரியும். அப்போ நான் இதுக்குள்ளே அவன் ஒரு பயங்கரமான அடி அடிக்கிறான். அங்கே ஒரு பாயிண்ட் அவனுக்கு கிடைக்குது. நீக்கோவை சின்ன வயசுலேருந்து நம்ம ஏகப்பட்ட சண்டையை போட்டிருக்கோம். அது மூலமாக உன்னோட அட்டாக்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். நீ ஸ்பீடு தான், இருந்தாலும் உன்னோட பேட்டர்ன் எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு புக் மாதிரி தான். என்னை அட்டாக் பண்ணாலும் என்னால் அந்த அட்டாக்கை தடுக்க முடியும். இது மாதிரி 2 பாயிண்ட் எடுக்கிறான். அங்கே திரும்பவும் தாக்கி அவன் பாயிண்ட்டை அவன் எடுத்து தள்ள ஆரம்பிப்பானா. இன்னும் ஒரு பாயிண்ட் தான், அது எடுத்துட்டா அவ்வளோதான், ஜெயிச்ச மாதிரி ஆயிரும். திரும்பவும் ஹைட்டை சொல்கிறான், என்ன நீக்கோ, இப்போவும் டைம் இருக்கு, என் கூட வந்துரு, உன்னால் ஸ்ட்ராங்காக மாற முடியும். நீ பார்த்தல எந்த அளவுக்கு நீ வீக்காக இருக்கேன்னு. செம்பாய் சொல்கிறது அது கரெக்ட் தான். நான் ரொம்பவும் வீக்காக இருக்கேன். அவர் கூட போனால் என்னால் ஸ்ட்ராங்காக மாற முடியும். அதுக்குள்ளே நம்ம ஹீரோவோட வாய்ஸ் கேட்குது. நீக்கோ, தோல்வியை ஒத்துக்காதீங்க, உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். காமெடியாக எல்லாருமே இப்படி பண்ணுவாங்களா? இதனால் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி அவளுக்கு இருக்கும். இப்படித்தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மாதிரி வியர்டாக பண்ணுவான். இப்படி பண்ணுறதும் நம்ம நீக்கோவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சொன்ன ஒரு விஷயம் அவளுக்கு ஞாபகம் வருது. நம்ம 2வது பக்கத்தையும் பிடிக்கும்னு சொல்லியிருப்பான். ஆனால் நம்ம நீக்கோ அழகாகவும் இருக்காங்க, அதே டைமில் ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க. அது இன்னொரு பக்கமாக இருக்கும்போது இது வரைக்கும் அந்த பக்கத்தை அவங்க காட்டலை. அதனால் நீக்கோவோட அந்த பக்கத்தை அவள் காட்டலைன்னு டிசைட் பண்ணுறா. அங்கே அவருக்கும் ஃபீல் ஆகுது, நம்ம நீக்கோவுக்கு ஏதோ ஒரு சேஞ்ச் வந்திருக்குன்னு. ஃபைட் பண்ணும்போது ஏதோ ஈஸியாக பஞ்சை தான் பண்ண போகிறா அப்படின்னு யோசிக்கிறான்.
ஆனால் பஞ்சுக்கு பதிலாக கிக்கை கொடுக்குறா. அதே மாதிரி தான் மாற்றி மாற்றி அடித்து டிஃப்ரெண்ட்டான மூவ்ஸ் எல்லாத்தையும் அவள் பண்ணுறா. பார்க்கும்போது மற்றவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா நம்ம நீக்கோ இது வரைக்கும் இந்த மாதிரி மூவ்ஸை மேட்ச்சில் பண்ணதே இல்லை. ஸோ வித்தியாசமாக அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை பார்க்கும்போது அவளோட முகத்தில் சண்டை போடும்போது ஒரு சிரிப்பு வந்திருக்கும். இந்த இடத்துல என்ன போய்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹைட்டோவுக்கு புரியலை. இந்த டைமில் தான் கரெக்டாக அவங்க 2 பேரும் வராங்க. நீக்கோவும் பறந்து வரும்போதே சொல்கிறா, இதுதான் உண்மையாலுமே நான், அதாவது நான். அவள் பயங்கரமாக தாக்குறா. இதனால் நம்ம நீக்கோ தான் அந்த மேட்ச்லேயும் ஜெயிக்கிறாளே. இங்கே இதை பார்க்குற எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம். நீக்கோ அங்கே விடவே இல்லையே, மேட்சை சும்மா மிரட்டிட்டா. இந்த இடத்துல நம்ம ஹீரோ வரும்போது அப்படியே அவள் அழ ஆரம்பிச்சிட்றா. நல்ல வேலை உங்களுக்கு எதுவுமே ஆகலையே, ஏன்னு தெரியலை. இந்த மாதிரி என் கண்ணில் இருந்து கண்ணீராக வருது. நான் இந்த மேட்ச்சில் அழுதுக்கலாம்ல, என்னை மன்னிச்சிருங்க ஹைட்டோ செம்பாய். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக என்னை ரெக்ரூட் பண்ண பார்த்தீங்கன்னு. எனக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் பண்ண பார்த்தீங்க. ஆனால் நான் சுத்தமாக யோசிக்கலை. இந்த யூ அவ்வளோ சீக்கிரம் தோற்று போவான்னு. அவனை சாதாரணமாக எடை போடாத. அவன் என் மேலே ஒரு மார்க்கையும் விட்டுட்டு போயிருக்கான். நம்ம ஹைட்டோ அவரோட காலை காட்டுறாரு. நம்ம யூ வேணும்ட்டு அடின்னு காலில் அடிச்சிருக்கான். அப்போ தான் ஆளால் சரியாக தாக்க முடியாது. நீக்கோவும் தப்பிக்க முடியும். அவன் பார்த்த வேலையால் கடைசியில் நீ விட்டலை அந்த கிக், அதிலிருந்து என்னால் தப்பிக்க முடியலை. இதுக்காகவும் நம்ம நீக்கோ அங்கே மன்னிப்பு கேட்குறா. என்னை மன்னிச்சிரு, யோசிக்கலை அவன் இந்த அளவுக்கு போவான்னு. உண்மையாக சொன்னால் அவன் உன்னை நினச்சி ரொம்பவும் கவலைப்படுறான்னு நினைக்கிறேன். அதை கேட்ட அவள் ப்ளஷ் ஆகுறா. இல்லை, அவன் எப்படிப்பட்ட பர்சன்னா உனக்கு பின் வாங்குறதுனா என்னன்னே தெரியாது. ஹே நீக்கோ, நீ என்ன யோசிக்கிற? நான் எதுக்கு என் கூட ட்ரைனிங் பண்ண சொன்னேன்? நீயும் என் கூட சேர்ந்து ஸ்ட்ராங் ஆகணும். அதுவும் ஒரு ரீசனாக இருந்தாலும் பர்சனலாக உன்னை ரொம்பவும் எனக்கு பிடிக்கும். நீயும் நானும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அப்படி சொன்னேனே. இதை கேட்குறவ ப்ளஷ் ஆகுறா. என்னது, ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன நீக்கோ, நீ ரொம்பவும் கேஷுவலாக இதை சொல்கிற. உனக்கு புரியலைன்னு நினைக்கிறேன் நீக்கோ. எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கு நீக்கோ. ஆனால் நீக்கோவுக்கு அப்புறமா தான் புரியுது. ஆமாம், நீங்கள் அப்படியா சொல்கிறீங்க? அதே தான், இந்த விஷயம் எப்பத்துலேருந்து உங்களுக்கு ஆரம்பித்தது? உன்னை எப்போ நான் டோசாவில் பார்த்தனோ அப்பத்துலேருந்து உன் மேலே எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. இதை கேட்கும்போது அவளுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. இங்கே கடைசியாக அவன் கேட்குறான். அதுக்கான பதிலை இப்போ எனக்கு கொடுக்கலாம். இல்லை முடியாதுன்னா எனக்கு அவனை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு பொறாமையாக இருக்குது. சரி, அவ்வளோதான் நீக்கோ, நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்ட. நம்ம நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட்டில் சந்திக்கலாம் அப்படின்னு நம்ம ஹைட்டோ போயிடுறான். அங்கே என்ன சொல்கிறதுன்னு நீக்கோவுக்கு தெரியலை. இல்லை, எனக்கு இந்த மாதிரி விஷயம், அதாவது ஒன்றா இருக்கிறது, இது எனக்கானது தான்னு கேட்டா இல்லை. ஒரு சைடு நம்ம ஹீரோ சொன்ன விஷயத்தையும் அவள் யோசிக்கிறா. நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான், நீ விரும்புகிற விஷயத்த பண்ணலாம், அதில் தப்பான விஷயம் கரெக்டான விஷயம் அப்படின்னு ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துல ஏன்னு தெரியலை. மேட்ச் முடிஞ்சிருச்சு. இந்தளவு என்னோட இதயம் எதுக்கு இந்த அளவுக்கு பயங்கரமாக ரொம்ப ரைஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு சீனில் வரும்போது அவங்க 3 பேரை பற்றி அவள் யோசிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.